அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முன் பாடப்பிரிவில் நிலையான அளவீட்டு அலகுகள் மற்றும் சரியான அளவீட்டு முறை பற்றி அறிந்திருந்தோம். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பரப்பளவு மற்றும் தொகுதி அளவு என்ற தலைப்பை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்: பரப்பளவு, பரப்பளவை அளவிடுவதற்கான நிலையான அலகுகள், ஒரு வழக்கமான மேற்பரப்பின் பரப்பளவை அளவிடுதல், ஒழுங்கற்ற சமதள மேற்பரப்பின் பரப்பளவை அளவிடுதல், கன அளவு அல்லது கனவளவு அல்லது பரும அளவு அல்லது தொகுதி, திடப்பொருளின் அளவின் நிலையான அலகு. அளவிடும் உருளையை பயன்படுத்தி ஒழுங்கற்ற திடப்பொருளின் அளவை அளவிடுதல். முக்கிய குறிப்புகள்: பரப்பளவு, அதாவது ஒரு பொருளின் வடிவத்தால் வரையறுக்கப்பட்ட பகுதி. பரும அளவு அல்லது தொகுதி, அதாவது எந்த முப்பரிமாண திடமும் ஆக்கிரமித்துள்ள இடத்தின் அளவு. வழக்கமான மேற்பரப்பு, அதாவது அனைத்து பக்கங்களும் உள்கோணங்களும் சமம். ஒழுங்கற்ற மேற்பரப்பு, அதாவது சமபக்கங்கள் அல்லது சமகோணங்கள் இல்லை. அளவிடும் உருளை, அதாவது திரவத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி. பரப்பளவு மற்றும் தொகுதி அளவீடு இனி விவரமாக காண்போம். பரப்பளவு என்பது ஒரு பொருளால் ஆக்கிரமிக்கப்பட்ட சமதள மேற்பரப்பின் அளவீடு ஆகும். திரையில் காட்டப்பட்டுள்ள விவரங்களை கவனியுங்கள். ஒவ்வொரு உருவத்திலும் செங்குத்து மற்றும் கிடைமட்ட கோடுகள் மேற்பரப்பை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பகுதிகளாக பிரிக்கின்றன. ஒவ்வொரு வரைகட்டத்திலும் உள்ள சிறிய பகுதிகள் ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் சமமான நீளம் மற்றும் அகலத்தை கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஒவ்வொரு பகுதியின் பரப்பளவு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு சமம். அவற்றை cm² என எழுதப்பட்டுள்ளது. இங்கே காட்டப்பட்டுள்ள 2 புள்ளி விவரங்களிலும் ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவில் ஒரே எண்ணிக்கையிலான சதுரங்களை கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொன்றின் மொத்த பரப்பளவு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருக்கின்றன, ஆனால் சமமான பகுதிகள். சதுர சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது ஒரு மேற்பரப்பின் பரப்பளவை அளவிடுவதற்கான ஒரு நிலையான அலகு ஆகும். நாம் m², அதாவது சதுர மீட்டர், mm², அதாவது சதுர மில்லிமீட்டர், அடி ஸ்கொயர், அதாவது சதுர அடி போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். மேலும் சூழ்நிலையின் தேவை மற்றும் தேவைக்கேற்ப பகுதிகளை அளவிடுகிறோம். வழக்கமான மேற்பரப்பின் பரப்பளவை அளக்க அட்டை பலகையை எடுத்து 4 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவில் வெட்டுவோம். கொடுக்கப்பட்ட அட்டையின் பரப்பளவை அளவிடுவதற்கு வசதியான அலகு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆக இருக்கும். இதற்கு ஒரு சென்டிமீட்டர் வரைகட்ட தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வரைகட்ட தாளில் உள்ள ஒவ்வொரு சிறிய சதுரமும் 1 சென்டிமீட்டருக்கு சமமான பக்கத்தை கொண்டுள்ளது. இந்த வரைகட்ட தாளில் உள்ள
ஒவ்வொரு சிறிய சதுரத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வரைகட்டத்தாளில் அட்டை பெட்டியை வைத்து எழுதுகோலின் உதவியுடன் அதன் வெளிப்புறத்தை வரையவும். இப்போது அட்டையை அகற்றி வடிவத்தை PQRS ஆக குறிக்கவும். குறித்துள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை எண்ணுங்கள். சதுரங்களின் எண்ணிக்கை 8. அட்டையின் பரப்பளவு வரைகட்டத்தாளில் உள்ள PQRS ஆல் மூடப்பட்ட பகுதிக்கு சமம். PQRS-இன் பகுதி ஈடு PQRS-இன் உள்ளே உள்ள அலகு சதுரங்களின் மொத்த பரப்பளவு ஈடு 8 பெருக்கல் பரப்பளவு 1 அலகு சதுரம் ஈடு 8 பெருக்கல் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈடு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒழுங்கற்ற மேற்பரப்பின் பரப்பளவை கண்டுபிடிக்க ஒழுங்கற்ற வடிவத்தை கொண்ட ஒரு இலையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வரைகட்டத்தாளில் இலையை வைக்கவும். வரைகட்டத்தாளில் இலையின் எல்லையை பென்சிலால் குறிக்கவும். இப்போது வரைகட்டத்தாளில் இலையின் வெளிப்புறத்தை கண்டறிய இலையை அகற்றவும். எல்லைக்குள் உள்ள முழுமையான சதுரங்களின் எண்ணிக்கையை, அதாவது ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பகுதியை எண்ணவும். எல்லைக்குள் பாதி அல்லது பாதியை விட அதிகமான சதுரங்களை எண்ணவும். முழுமையான சதுரங்களின் எண்ணிக்கையுடன் இதை சேர்க்கவும். எல்லைக்குள் இருக்கும் இந்த மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இலையின் பரப்பளவை கொடுக்கிறது. எல்லைக்குள் n சதுரங்கள் இருந்தால் இலையின் பரப்பளவு n சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆக மாறும். எல்லைக்குள் பாதிக்கு குறைவான சதுரங்களை புறக்கணிக்கவும். இந்த செயல்முறை உண்மையான பகுதிக்கு அருகில் உள்ள பகுதியின் மதிப்பை நமக்கு வழங்கும். பரும அளவு அல்லது பாகம் என்பது ஒரு உடலால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தின் அளவை குறிக்கும். மண்ணெண்ணெய், பால், எண்ணெய்கள், தண்ணீர் போன்ற திரவங்களின் அளவை அளவிடுவதற்கு அளவிடும் உருளையை பயன்படுத்துகிறோம். திரவங்களின் அளவு லிட்டர், அதாவது L, அல்லது மில்லி லிட்டர்களில், அதாவது ml வெளிப்படுத்தப்படுகிறது. 1 சென்டிமீட்டர் கியூப் ஈடு 1 மில்லி லிட்டர். நாம் திடப்பொருட்களின் அளவை அளவிடலாம். எடுத்துக்காட்டாக மணல், களிமண் போன்ற தளர்வான திடப்பொருட்கள் மற்றும் சிமெண்ட் தயார் கலவை போன்றவை. ஒரு திடப்பொருளின் கன அளவை கணக்கிட ஒரு செயலை செய்வோம். நீளம் 3 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் மற்றும் நீளம், அகலம் மற்றும் உயரம் தலா 1 சென்டிமீட்டர் ஒரே மாதிரியான சில பட்டகம் கொண்ட அட்டை பெட்டியை எடுக்கவும். பட்டகத்தை பெட்டியில் வைக்கவும். இதனால் மொத்த இடம் கட்டங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. செவ்வக அட்டை பெட்டியின் அளவு அதை ஆக்கிரமித்துள்ள மொத்த கனசதுரங்களின் எண்ணிக்கைக்கு சமம். ஒவ்வொரு கனசதுரமும் நீளம், அகலம் மற்றும் உயரம் 1 சென்டிமீட்டர் உள்ளதால் ஒரு கனசதுரத்தின் கன அளவு 1 சென்டிமீட்டர் பெருக்கல் 1 சென்டிமீட்டர் பெருக்கல் 1 சென்டிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டரில் இருந்து 1 சென்டிமீட்டரில் இருந்து 1 சென்டிமீட்டர் வரை ஈடு
1 சென்டிமீட்டர் கியூப். இது 1 கன சென்டிமீட்டர் என அழைக்கப்படுகிறது மற்றும் 1 சென்டிமீட்டர் கியூப் என எழுதப்படுகிறது. கன சென்டிமீட்டர் என்பது திடப்பொருட்களின் அளவை அளவிடுவதற்கான ஒரு நிலையான அலகு ஆகும். எனவே செவ்வக அட்டை பெட்டியின் அளவு ஈடு 12 பெருக்கல் 1 சென்டிமீட்டர் கியூப் ஈடு 12 சென்டிமீட்டர் கியூப். இருப்பினும் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகியவற்றை பெருக்கினால் அது 3 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 சென்டிமீட்டர் பெருக்கல் 2 சென்டிமீட்டர் ஈடு 12 சென்டிமீட்டர் கியூப் ஆக இருக்கும். எனவே ஒரு பெட்டியின் கன அளவு ஈடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் என்று சொல்லலாம். ஒழுங்கற்ற திடப்பொருட்களின் அளவை அளவிட ஒரு செயல்முறை செய்யலாம். ஒரு அளவிடும் உருளையை எடுத்து அதில் பாதியை தண்ணீரில் நிரப்பவும். தண்ணீரின் அளவை பதிவு செய்யவும். அது A ml என்று வைத்துக் கொள்ளவும். இப்போது ஒரு சிறிய ஒழுங்கற்ற திடமான அதாவது கல் ஒரு மெல்லிய பருத்தி நூலால் கட்டவும். திடப்பொருளை உருளையில் உள்ள தண்ணீரில் மெதுவாக வைக்கவும். அதனால் அது தண்ணீரில் முழுமையாக மூழ்கிவிடும். கல்லானது அதன் சொந்த அளவுக்கு சமமான தண்ணீரை இடமாற்றம் செய்வதால் அளவிடும் சிலிண்டரில் உள்ள நீரின் அளவு உயர்வதை நீங்கள் கவனிக்கலாம். புதிய நீரின் அளவை பதிவு செய்யவும். அது B ml என்று வைத்துக் கொள்ளவும். இப்போது கல்லின் அளவு இரண்டாவது தொகுதிக்கும் முதல் தொகுதிக்கும் இடையே உள்ள வித்தியாசமாக இருக்கும். அதாவது கல்லின் அளவு ஈடு அடைப்புக்குறி B கழித்தல் A அடைப்புக்குறி சென்டிமீட்டர் கியூப். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரப்பளவு என்பது ஒரு பொருளால் ஆக்கிரமிக்கப்பட்ட சமதள மேற்பரப்பின் அளவின் அளவீடு ஆகும். சதுர சென்டிமீட்டர் அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது ஒரு மேற்பரப்பின் பரப்பளவை அளவிடுவதற்கான ஒரு நிலையான அலகு ஆகும். பரும அளவு அல்லது பாகம் என்பது ஒரு உடலால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தின் அளவை குறிக்கும். திரவங்களின் அளவை அளவிடுவதற்கு உருளையை பயன்படுத்துகிறோம். திரவங்களின் அளவு லிட்டர் அல்லது மில்லி லிட்டர்களில் அளவிடப்படுகிறது. 1 சென்டிமீட்டர் கியூப் ஈடு 1 மில்லி லிட்டர். கன சென்டிமீட்டர் என்பது திடப்பொருட்களின் அளவை அளவிடுவதற்கான ஒரு நிலையான அலகு ஆகும். ஒரு பெட்டியின் தொகுதி ஈடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம்.